விகேஎஸ் கூல்ட்ரிங்க்ஸுங்க 1977 கடை இருக்குது. எங்களுடைய ரோஸ் மில்க், பைனாப்பிள், பாதாம் கீர், திராட்சை இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். திராட்சை பார்த்திங்கன்னா கருப்பு பழம் திராட்சையில் தான் போடுறோம். எங்கள் கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணுறதில்ல, நேச்சுரலாக இருக்கும். 50 வருஷமாக எங்களுடைய சொந்த ப்ராடக்ட் மட்டும்தான் விற்றுட்ருக்கோம். பாதாம் கீர் 50 ரூபா, ரோஸ் மில்க் 30 ரூபா, பைனாப்பிள் 30 ரூபா, திராட்சை 40 ரூபா, லெமன் 20 ரூபா, பன்னீர் சோடா 20 ரூபா, கருப்பு கோலா 20 ரூபா, சிஞ்சர் 20 ரூபா. ஓல்டு மிஷின் இருக்குது, கையில் சுற்றுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவந்தப்படியில் கூல்ட்ரிங்க்ஸ் கடைனாவே அது நம்ம கடை தான். காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம், நைட் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். கை மிஷின் கையில் சுற்றி கேஸ் ஏற்றணும். 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்கலான்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. எங்கிட்ட இருக்கிறது 77லேருந்து இருக்குங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி கேஸ் ஏற்றிக்கலாம். இப்போ வர்ற மிஷின் கரண்ட்டில் வச்சு பம்பிங் பண்ணுறதுனாலங்க இந்த கேஸ் நல்லா கரைங்க. இதெல்லாம் அப்படி கரைக்க முடியாதுங்க. ஆனால் குண்டு பாட்டிலெலாம் பிடிச்சா இதுதான் பெஸ்ட்டுங்க. அதை விட அது குண்டு சோடா பழைய குண்டு பாட்டில் இருக்குல்லைங்க. ஆனால் குண்டு பாட்டில் இப்போ யாரும் போடுறது கொஞ்சம் ஆபத்து ஜாஸ்திங்க. தெரியுங்க, போடலாம். சரி, எனக்கு பின்னால் சுற்றுற கால் இல்லைங்கிறாட்டி அது சுத்தமாக எடுத்துட்டோம். மூடி போடுற பாட்டிலோட சரி. நான் சின்ன பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். தரம் குறையாம வச்சுட்டு இருப்பாங்க. பாதாம் கீழுமே திராட்சையும் வாங்குவேன். தினமும் 4 வாங்கிட்டு போவாங்க. 50 60 வெளியே எல்லாம் 4 ஆள் வச்சு அப்பளம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ஆள் கிடைச்சதுங்க. இப்போல்லாம் இந்த வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்லைங்க. சோடா சுற்றுறதா அப்படின்னு இந்த ஜென்ரேஷனுக்கு என்னன்னே தெரியாதுங்க. விகேஎஸ் கூல்ட்ரிங்க்ஸ், ஜிஹெச் ரோடு, கவுந்தப்பாடி.